பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய் இங்க வா. ஏய் இவன் தான்டா பொற்கொடி அக்காவை கொலை பண்ணன்னு சொல்லி சரண்டானவன். இவனா? ஆளை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. ஆள் பார்க்க எப்படி இருக்காங்கிறது முக்கியம் இல்லை, அவன் என்ன செஞ்சிருக்காங்கிறது தான் முக்கியம். எனக்கு என்னவோ இவன் முகர்கட்டையை பார்த்தா கொலை பண்ணிட்டு வந்த மாதிரி தெரியல, அதுவும் பொற்கொடி அக்காவை கொண்டு வந்த மாதிரி தெரியல. இவன் கொன்னானா இல்லை வேற யாராவது கொன்னதுக்கு சரண்டரா இருக்கானான்னு தெரியல. எது எப்படி இருந்தா என்னடா, இவனை போட்டு தள்ளணும் அவ்வளோதான். அப்படி அவனை கொன்னோம்னா நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசி சிறப்பாக செஞ்சிடலாம். அதுவும் சரிதான். ஆனா பொருள் சேகர், என்னடா? ஐயா ஒரு டீ கிடைச்சா நல்லா இருக்கும். ஐயா எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ். திமிராடா உங்களுக்கு? சேகர், உன்னை ஐயா வர சொல்றேன். சந்திரு, இதை பூட்டிடு. வா போலாம். சே மிஸ் ஆயிடுச்சேடா. விட்ரா, போற போகல அவன் எப்படியும் திரும்ப வந்துட தான் போறான். பொற்கொடி அக்காவை கொன்னுட்டு இங்க இருந்து அவ்வளவு ஈஸியா கிளம்பிடுவானா என்ன? அதுவும் சரிதான். சார் நீங்க போங்க. மேடம். ஏன் சேகர் இப்படி எல்லாம் பண்றீங்க? இல்ல மேடம். இங்க பாருங்க, நான் தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு பிரச்சனைன்னு எல்லாருக்குமே தெரியும், அது எனக்கும் புரியுது. அதுக்காக நீங்க இப்படி நடந்துக்கலாமா? உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்புறம் என்ன பண்றது? உங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் சரண்டரான மேடம். அப்படி இருந்தும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். இங்க பாருங்க சேகர், உங்களை நான் என் கூட பிறந்தவர் மாதிரி தான் பாக்குறேன். நான் இந்த பதவிக்கு வந்து என்ன சம்பாதிச்சிருக்கணும்னு எனக்கு தெரியாது. எதுக்கு எங்க அப்பதான் நான் கலெக்டர் ஆகணும்னு சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி வளர்த்தாங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும், என்னை சுத்தி உங்களை மாதிரி நிறைய சொந்தங்களை சம்பாதிச்சிருக்கேன். மேடம் என்ன மேடம் எனக்காக போய் நீங்க ஃபீல் பண்றீங்க? எவ்வளவு பெரிய ஆள் நீங்க, இந்த ஊருக்கு எவ்வளவோ செய்றீங்க, என்ன கூட பிறந்தவன் மாதிரின்னு சொல்லிட்டீங்க. இந்த ஜென்மத்துக்கு எனக்கு இது போதும் மேடம். இன்ஸ்பெக்டர், நான் சேகரை கூட்டிட்டு போலாமா? தாராளமா மேடம், நீங்க தான் ரிலீஸ் ஆர்டர் கொடுத்துட்டீங்களே, இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? சரி, கலெக்டரும் வந்தாச்சு, ஆர்டர் கைக்கு வந்தாச்சு, இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க தாராளமா கூட்டு போலாம் இவரை. என்ன மேடம் சொல்றாங்க? அதான் சொன்னல சேகர், நிச்சயமா சுந்தரி உங்களை காப்பாத்துவாங்கன்னு, நானும் ஏதாவது பண்ணுவேன்னு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி மேடம். நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். சரி வாங்க வெளியே போய் பேசலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். வாங்க சேகர். ரொம்ப நன்றி மேடம். இந்த நிலைமையிலையும் இவ்வளவு சீக்கிரமா என்னை வெளியே கூட்டிட்டு வந்துட்டீங்க, ரொம்ப நன்றி மேடம். சேகர் ப்ளீஸ், நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். உதவியும் செஞ்சுட்டு எனக்கு நன்றியும் சொல்றீங்க. நீங்க பண்ண உதவிக்கு நான் எப்படி நன்றி கடன் செய்ய போறேனே தெரியல. சரி சரி, இப்படியே மாறி மாறி நன்றி சொல்லிட்டு இருந்தா எப்படி? வாங்க போலாம். சார் இருங்க சார். வாங்க மேடம். பாத்து மெதுவா சுந்தரி. சார் சாவியை கொடுங்க சார், நான் வண்டி ஓட்டுறேன்.
இல்ல இருக்கட்டும். சேகர் ஓட்டட்டும், நீங்க உட்காருங்க வெற்றி. சரி. வெற்றி ஒரு நிமிஷம். வெற்றி இங்கே உட்காருங்க. ஓகே. அப்பாடா, மேடமும் சாரும் இப்படி ஒன்னா வாழ்க்கை முழுக்க